பயந்து நிறுத்தினா தவறான நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஊழியமோ, தவறான நோக்கத்தோடு செய்யப்படுகிறதான ஜெபங்களோ, தவறான நோக்கத்தோடு செய்யப்படும் பிரசங்கங்களோ, தவறான நோக்கத்தோடு செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமோ, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன் பெயரில், ஆமென், தேவனாலே, தேவனுடைய நாமத்திற்காகவே அவன் செய்யப்படாவிட்டால் அவைகள் அத்தனையும் அபத்தமானது. கர்த்தர் அதை கடிந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 64. இங்கே சத்துருக்களுடையதான திட்டங்கள், சத்துருக்களுடையதான சதி ஆலோசனைகள், சத்துருக்களுடையதான தந்திரங்கள், அவைகள் நடுவிலேயே இருந்தும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, அவர்கள் தந்திரமாக, அவர்கள் ரகசியமாக, அவர்கள் சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள், அவர்கள் சதி திட்டம் பண்ணுகிறார்கள், மந்திர ஆலோசனை, தந்திர ஆலோசனைகளை நாடுகிறார்கள். நீதிமானை கீழே விழத்தல்ல திட்டமிடுகிறார்கள். அவைகளை எல்லாத்தையும் சொல்லி அது என்னங்கிறதெல்லாம் இங்கே சங்கீதக்காரன் சொல்லி அதிலிருந்தெல்லாம் என்னை விடுவியும் சொல்லி கேட்குறார். என்ன? என் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டுள்ளுங்கப்பா. சத்துருவால் வரும் பயம், சத்துரு என்னை மிரட்டுகிறான், நான் அவனாலே மிரட்டப்படுகிறேன், அவனுடைய கிரியைகளினாலே நான் மிரட்டப்படுகிறேன். என் பிராணனை காத்தருளும், என்னுடைய பிராணனுக்கு, என் உயிருக்கு ஆபத்து இருப்பது போல நான் உணர்கிறேன். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனை, ஏதோ அவன் பண்ணுறான்னு தெரியுது, ரகசிய ஆலோசனை, அவனுடைய அக்கிரமக்காருடைய கலகத்துக்கு என்னை விலக்கி மறைத்தருளும். ஆண்டவரே, அவனுடைய ரகசிய ஆலோசனைக்கு என்னை விலக்கி மறைத்தருளும், என்னை காத்தருளும், என்னை மறைத்தருளும். அவங்க என்ன செய்கிறாங்களாம்? தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்குறாங்களாம். மறைவிலிருந்து உத்தமமே எழுப்பும்பட்டு கசப்பான வார்த்தையையும் நானேற்றுறாங்களாம். வார்த்தையாகி அம்பு, கசப்பான வார்த்தையை போடுறாங்க. சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அதாவது சற்றும் பயமின்றினா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறதுன்னா, கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தம். இரக்கமே இல்லாமல் அவன் மேலே எய்கிறார்கள். அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று தாங்கள் செய்வது தங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று தங்களை குறித்து நிச்சயித்தவர்களாய் அவர்கள் தங்களுடைய பாவத்தில் நிலை கொண்டு எய்கிறாங்க. கசப்பான வார்த்தை, பொல்லாத காரியத்தை தங்களை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். மறைவான கன்னிகளை வைக்கிறாங்க. மறைவான கன்னிகைகள், கன்னிகளை, மறைவான திட்டங்கள்.
யார் எங்களை பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப அவங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டாங்க. 3-4 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஆலோசனை பண்ணி வேறு யாரையும் ரொம்ப கவனமாக அவங்க தேடுறாங்க. அவங்க நியாயக்கேடு செய்வதற்காக ரொம்ப தந்திரமாக உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கிறாங்க மாதிரி. ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை பண்ணுறது, மிக தந்திரமாக, ரொம்ப நம்பத்தக்க முறையில் நம்பிக்கெடுக்கிற மாதிரி ரொம்ப தந்திரமான யோசனை. அவனுடைய உட்கருத்தும் இருதயமும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவனை மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கான், அவனை வெளியே சொல்கிற வார்த்தைகள் நல்ல வார்த்தை, அவங்க செய்கிற கிரியைகள் நல்ல கிரியைகள் மாதிரி இருக்குது. சொல்கிறது ஜபங்கிற வார்த்தை சொல்கிறது என்னவோ, அவன் சொல்கிறது என்னவோ ஜபந்தான். அவன் வாயில் சொல்கிறது ஜபம், அவன் வாயில் சொல்கிறது வேத வசனம், வாயில் சொல்கிறது ஊழியம். ஆனால் அது தந்திர வார்த்தைகள், தந்திரமாய் கெடுக்கப்படுகிற வார்த்தைகள். ஜெபம் என்ற பேரில் தந்திரம், வேதம் என்று சொல்கிற பேரில் தந்திரம், ஊழியங்கிற பேரில் தந்திரம். அது யாரும் தெரியாதுன்னு நினைக்கிறான். உட்கருத்து ஆழம் கேட்டால் சுவிசேஷங்கிறான். ஆனால் அவனுடைய உட்கருத்தும் அவனுடைய இருதயத்தினுடைய சிந்தனையும் அது கேடுபாடாக இருக்குது. தந்திர ஆலோசனை. அப்படிப்பட்டவங்க நினச்சிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாது, மறைவாக செய்கிறோன்னு தங்கள் காரியத்தை சாதிச்சலாம் நினைக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அவர் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் காயப்படுவார். சில நேரம் நினைக்கிறீங்களா, நல்ல ஜபம் தானே சொன்னார், வேதம் தானே சொன்னார், ஊழியம் தானே சொன்னார். ஆனாலும் கர்த்தருக்கு தெரியும் அவருடைய உட்கருத்து என்ன, எதனால். அதனுடைய ஆழமான உள்நோக்கங்களையும் தந்திரங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவேன்னு சொல்லுகிறாங்க, அவங்க பேய்களை துரத்துறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. ஆனால் அது கர்த்தருடைய நாமத்தினாலே அல்ல, அது கர்த்தருக்காக அல்ல. அவர்கள் தங்களுடையதான தங்களுக்கு சாதகமாக தங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் வேதாகம வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் அவருடையதான கருத்தும் அவருடைய இருதயமும் வேறாக இருக்கிறது. கர்த்தர் அதை வெளியரங்கமாக்குவார். கர்த்தர் அதை கீழே தள்ளும்படி, கீழே விழும்படி அவர்கள் நாவுகளை அவர்களை கெடுக்கும். அவளை காண்கிற யாவரும் ஓடி போவாங்க. எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியைகளை அறிந்து கொள்வார்கள். பயந்து நிறுத்தினா தவறான நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஊழியமோ, தவறான நோக்கத்தோடு செய்யப்படுகிறதான ஜபங்களோ, தவறான நோக்கத்தோடு செய்யப்படும் பிரசங்கங்களோ, தவறான நோக்கத்தோடு செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமோ, ஸ்தோத்திரம், தேவன் பெயரில் தேவனாலே தேவனுடைய நாமத்திற்காகவே செய்யப்படாவிட்டால் அவைகள் அத்தனையும் அபத்தமானது. கர்த்தரை கடிந்து கொள்வார். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்வார்கள், நீதிமான்கள் அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ள யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான்கள் நிலைத்திருப்பாங்க. துன்மார்க்கனும் தந்திரமாக காரியத்தை சாதித்து கொள்கிறவனும், தந்திரமாக தங்கள் காரியத்தை நிர்வாகம் பண்ணிக்கலாம், தன் காரியத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறவர்களும் ஸ்தோத்திரம் கடிந்து கொள்ளப்படுவார்கள். ஸ்தோத்திரம் கீழே தள்ளப்படுவார்கள், காயப்படுவார்கள், ஓடி போவார்கள். ஸ்தோத்திரம். நீங்களும் நானுமோ உண்மையுள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், இருதயத்தின் ஆழத்தில், இருதயத்தின் சிந்தனைகளில், உள் மனதில், ஆழ் மனதில் கர்த்தருடைய மகிமையை நாடுகிறவர்களாக, கர்த்தரையே நம்பி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய், கர்த்தருள் களி கூர்ந்து கர்த்தருள் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருமைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 64, இந்த 64வது சங்கீதத்துலேயும் சத்துருக்களால் ஏற்படுகிறதான காரியத்தை பார்த்தோம்னா, துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்களாம், தந்திரமான அந்த ரகசிய ஆலோசனையை இந்த தேவனுடைய பிள்ளையாகி இந்த சங்கீதக்காரனுக்கு விரோதமாக பிணைக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, கலகத்துக்கு என்ன செய்கிறாங்க, கலகத்தை பண்ணிகிட்ருக்கிறாங்க. தன்னுடையதான நாவை என்ன செய்கிறாங்க, பட்டயத்தை போல் கூர்மையாக்குறாங்க.
அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்தமன் மேல் எய்யத்தக்கதாக கசப்பான வார்த்தைகளை என்ன செய்றாங்க, அம்புனால் நாணேற்றி எய்கிறாங்க. மறைவான இடத்துல என்ன செய்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு செய்துக்கிட்டு கர்த்தர் காண்பதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், தேவன் அவர்கள் மேலே அம்புகளை எய்வார். நான் எய்ய மாட்டேன், தேவன் அம்புகளை எய்வார்னு சொல்கிறார். இந்த நாளிலும் நீதிமான்களும் செம்மையான இருதயத்தாரும் என்ன செய்வாங்களாம், மகிழ்ந்து கர்த்தரை நம்பி அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இந்த நாளிலும் நமக்கு விரோதமாக இப்படிப்பட்டதான துன்மார்க்கர்கள் விரோதமாக பேசுகிற வார்த்தைகள், விரோதமான நாணேற்றுகிற கிரியைகள், கண்ணி வைத்திருக்கிறதான அப்படிப்பட்டதான தந்திரமான யோசனைகள், ஆலோசனைகள், திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து கர்த்தர் அவர்களை என்ன செய்வார், அவர்கள் மேலே அம்பு வைப்பார். அவங்க நம்ம மேலே அம்பு எய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பயப்பட வேண்டாம், கர்த்தர் அவர்கள் மேலே அம்புகளை எய்வார். நாம் என்ன செய்வோம், எப்பொழுதும் போல நீதிமான் செம்மையான இருதயத்தோடு நீதிமானாய் நம்ம காணப்படுவோம். நாம் என்ன செய்வோம், தேவனை நோக்கி பாடி கம்பீரமாய் அவரை கீர்த்தனம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோமா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த விரோதமான எல்லா துன்மார்க்கர்களையும் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த உலகத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை கவிழ்க்கத்தக்கதாக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறதான இந்த மனிதர்களுடையதான ஆலோசனைகள் அபத்தமாய் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் பட்சமாய் எழுந்தருள்வீராக. விரோதமான திட்டங்கள், சத்துரு போடுகிற எல்லா சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா சுட்டெரித்து போடுவீராக. அப்பா அவர்கள் மேலே அழித்து போடுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், உங்களுடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக. உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. நாங்கள் எப்பொழுதும் பாடி கீர்த்தனம் பண்ணத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தாவே நீர் எங்கள் கண்மலையும் கேடகும் கோட்டையுமா இருந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.